உலக பணக்கார பட்டியலில் நம்பர் 1 இடத்துல இருக்க எலன் மாஸ்கோடைய அடுத்த கட்ட பிளான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவர் என்னென்னலாம் பிளான் போட்டாரோ அதை விட இது ஒரு சூப்பரான பிளான்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பக்காவான பிளான் வச்சுருக்காரு. அந்த பிளானில் தான் அடுத்து அவர் எக்ஸிக்யூட் பண்ண போகிறார். அது என்ன பிளான், அதுக்கப்புறம் அவர் தயாரித்து வச்சுருக்க அந்த டெஸ்லா கார் வந்து இந்தியாவுக்குள்ளே எப்போ தான் வரும் அப்படிங்கிற பல விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஃபைன் ஃபேக்ட்ஸ் வித் மீ வீரா. முடியாது அப்படிங்கிற வார்த்தை என் டிக்ஷனரிலே கிடையாதுன்னு சொல்கிற அளவுக்கு புதுசாக பல டெக்னாலஜிகளை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கவர் எலான் மாஸ்க். எதிர்பாராதது எதிர்பாருங்கள் அப்படின்னு கமல்ஹாசன் சொல்கிற மாதிரி இவர்கிட்ட இருந்து எதிர்பாராத எல்லாத்தையுமே எதிர்பார்க்கலாம் போல சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நீங்கள் டெஸ்லா கார்லாம் வந்து உருவாக்க முடியாது சார், எலக்ட்ரிக் கார் கொண்டு வர ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பல கம்பெனிகள் நிறுவனங்கள் பார்த்து வைக்கிற சிரிக்கும் பொழுது சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ரீயூசபிள் ராக்கெட்லாம் பண்ணுறதா என்ன கதை விடுறீங்க நீங்கள், ராக்கெட்டெல்லாம் போணுச்சுன்னா அது எரிஞ்சு கீழே விழுமே தவிர திருப்பி எல்லாம் வராதுங்க, அப்படிலாம் ஒரு ஆப்ஷனே கிடையாதுங்க அப்படின்னு பல பேரும் சொல்லிட்டு இருக்கும்பொழுது அதெல்லாம் என்னால் முடியும் பாஸ் அப்படின்னு அந்த முயற்சியை விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிற மாதிரி வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்து அதுலேயும் வந்து சக்ஸஸ் பண்ணார். இப்போ அவர் அனுப்பக்கூடிய ஃபால்கான் ராக்கெட்ஸ் எல்லாமே ரீயூசபிள் ராக்கெட் தான். இங்கேருந்து போயிட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஸ்பேஸ் ஷிப்பில் கொண்டு போய் கொடுத்துட்டு திருப்பி அந்த ராக்கெட் வந்து ரிட்டர்ன் வந்துடும். அப்படிப்பட்ட ராக்கெட்ஸ் அவர் தயாரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி பல புது ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு புதுசாக பல விஷயங்கள் வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கிற எலன் மாஸ்க் வந்து அடுத்த கட்டமாக ஒரு விஷயம் பண்ண போகிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சூப்பர்சோனிக் ஜெட் பிளானை உருவாக்குறதுக்கான ஒரு பிளானில் இறங்க போகிறார். சூப்பர்சோனிக் ஜெட் பிளான் அப்படின்னா பயங்கர ஸ்பீடாக போகுது அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. அதை தாண்டி என்ன சொல்கிறாருன்னா, இந்த சூப்பர்சோனிக் ஜெட் பிளேனை வந்து VTOL டெக்னாலஜியில் உருவாக்குறதுக்கு எலான் மாஸ்க் திட்டமிட்டிருக்காரு. VTOLனா வெர்டிக்கல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் ஹெலிகாப்டர்லாம் இயங்குது. இதுக்காக வந்து ரன்வே எல்லாம் அமைக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஃப்ளைட்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், எந்த இடத்துல ஏரோப்ளைனை இறக்கணுமோ நேராக இறக்கிட்டு நேராக வந்து எடுத்துகிட்டு பறந்து போயிட்டே இருக்கலாம். ஒரு ரன்வே வேணும், ரன்வேயில் ரொம்ப தூரத்துலேருந்து கொண்டு வந்து ஃப்ளைட் அப்படியே மெதுவாக கீழே இறக்கி அதுக்கப்புறம் அது ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் தூரத்துக்கு போய் அது நிற்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஸ்ட்ரைட்டாக எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல நேராக கிளம்பி பறந்து போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த VTOL டெக்னாலஜி. இந்த VTOL டெக்னாலஜிங்கிறது ஹெலிகாப்டர் மாதிரியான சிறிய ரக வாகனத்துக்கு ஓகே. பட் 300-400 பேசஞ்சரை ஏற்றிக்கிட்டு போகிற ஏரோப்ளைனில் எப்படிங்க VTOL டெக்னாலஜியை கொண்டு வர முடியும் அப்படின்னு பலரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது, கேள்வி கேட்டிருக்கும் பொழுது அதை வந்து நான் நடத்தி காட்டினேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்துகிட்டு உட்காந்துருக்காரு எலான் மாஸ்க். அமெரிக்காவை சேர்ந்த தொழிலதிபர், எழுத்தாளர், அதுக்கப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய என்ஜினியருங்கிற பல பேர்களுக்கு சொந்தக்காரராக கூடிய பீட்டர் டைமண்டிஸ் என்ன பண்ணார்னா, அவருடைய ட்விட்டரில் அவரை ஃபாலோ பண்ணுறவங்கள்ட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்டார். அதாவது நிறைய சவால்களை எதிர்கொண்டுக்கிட்டு புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கிட்டு இருக்க எலான் மாஸ்க் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறார், அவருடைய நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்கள் ஏன் அவங்கள்ட்ட கேட்குறீங்க, எங்கள்கிட்ட கேட்டிருக்கலாமே அப்படின்ற மாதிரி எலான் மஸ்கே நேராக வந்து நான் இதைத்தான் பண்ண போகிறேன், அதாவது VTOL டெக்னாலஜியில் சூப்பர்சோனிக் ஃப்ளைட்டை ஜெட் ஃப்ளைட்டை வந்து தயாரிக்க போகிறேன் அப்படிங்கிற பதிலை சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி எலான் மஸ்க்கு டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ், அதுக்கப்புறம் வந்து நரம்பு இணைத்து பொருத்தக்கூடிய அந்த மூளை இயந்திர சிப்ஸ் எல்லாம் உருவாக்குற ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காரு. அப்புறம் சுரங்கப்பாதைக்காக இந்த போரிங் கம்பெனியை நடத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி ஆராய்ச்சி பண்ணுற OpenAI அப்படிங்கிற நிறுவனத்தையும் வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்படி பல்வேறு நிறுவனங்களுக்கு தலைமை வகிச்சுக்கிட்டு பல்வேறு கட்ட ஆராய்ச்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்க எலான் மாஸ்க் தான் அடுத்தது வந்து இந்த சூப்பர்சோனிக் ஜெட் பிளைட்டை உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய லாங் டர்ம் கோலா 2030க்குள்ளே மனிதர்களை செவ்வாய் கிரகத்தில் குடியமர்த்தணும் அப்படிங்கிற ஒரு திட்டமும் இருக்குது. அதுக்காகத்தான் நாசா கூட சேர்ந்தும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த சுச்சுவேஷனில் தான் அவர் சூப்பர்சோனிக் ஜெட் ஃப்ளைட்டை தயாரிக்க போகிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இப்போ சூப்பர்சோனிக் ஜெட் ஃப்ளைட்டில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த டெஸ்லா கார் மேட்டருக்கு வர்றோம். டெஸ்லா கார் உலகத்தில் பல நாடுகளில் வந்துருச்சு, ரொம்ப ஈஸியாக இருக்குது, 15 மினிட் சார்ஜ் போட்டால் போதும், நாங்கள் வந்து நல்லா ட்ரைவ் பண்ண முடியுது அப்படின்னு நிறைய ஃபீட்பேக் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த காரை கொண்டு வரதுல நிறைய சிக்கல் இருக்குது. இந்தியாவுக்கு டெஸ்லா கார் கொண்டு வரதை பற்றி எலான் மாஸ்க் ஏற்கனவே சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்தியாவில் இறக்குமதி வரிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து பெட்ரோல் காருக்கும் டீசல் காருக்கும் என்ன வரியை விதிக்கிறீங்களோ அதே வரியை எலக்ட்ரிக் காருக்கும் விதிச்சிங்கன்னா எப்படி எங்களால் கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு பிறகு வந்து அவர் மத்திய அரசு கூட பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்கிறார். அவர் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்த ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, 40% இறக்குமதி வரியில் சலுகை கொடுத்தீங்கன்னா என்னால் ஈஸியாக இந்தியாவில் டெஸ்லா காரை சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. பட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து 40% அளவுக்கெல்லாம் வரி தளர்வு கொடுக்க முடியாது, பட் ஒரு சர்டன் % நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு இந்தியாவுக்குள்ளே நேரடியாக
நேரடியாக டெஸ்லா கார் ஷோரூமை ஓப்பன் பண்ணி எப்படி சேல்ஸ் பண்ண போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான எல்லா பேச்சுவார்த்தைகளும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவில் டெஸ்லா நிறுவனம் காரை விற்பனை செய்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே ஆப்பிள் நிறுவனம் ஐகேஇஏ நிறுவனம் பண்ணின அதே வேலையை பண்ணுறது அவங்க பிளான் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, அதுதான் சிங்கிள் பிராண்ட் ரீட்டைல் ரூட். சிங்கிள் பிராண்ட் ரீட்டைல் ரூட் அப்படின்னா, ஒரு நிறுவனம், அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் வெவ்வேறு இடங்களில் தன்னுடைய கார்களை விற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து இந்தியாவிலையும் அதே பேரில் அவங்களே ஷோரூம் ஓப்பன் பண்ணி விற்கிறது தான் இந்த சிங்கிள் பிராண்ட் ரீட்டைல் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் கார் விற்பனை செய்கிற தனி நபர்களுக்கு வந்து அவங்க ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கலாம். பட் வந்து வேறு நிறுவனங்கள் கூட ஒப்பந்தங்கள் வந்து போட முடியாது. அதுதான் வந்து இந்த சிங்கிள் பிராண்ட் ரீட்டைல் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் தான் டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் ஷோரூமை திறக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய இன்னொரு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட காரில் 30% பொருட்கள் இந்திய பொருட்களாக இருக்கணும் அப்படிங்கிறதான். அதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிங்கிள் பிராண்ட் ரீட்டைல் ரூட்டுக்கான ரூல்ஸு. ஸோ ஆல்ரெடி இந்தியாவில் மேக் இன் இந்தியா அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீமுடைய அடிப்படையில் டெஸ்லா காரை வந்து 30% உற்பத்தி பொருட்கள் கூட இந்தியாவில் தயாரித்து இங்கே விற்கிறதுக்கு எலன் மஸ்க் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த டெஸ்லா காரனுடைய எலக்ட்ரானிக் உதிரி பாகங்களை தயாரித்து கொடுக்கறதுக்காக இந்தியாவில் உள்ள சோனா காம்ஸ்டர், சன்டார் டெக்னாலஜிஸ், அதுக்கப்புறம் வந்து பார்ட் ஃபோர்ஜ், இந்த மாதிரியான நிறுவனங்கள்கிட்ட எலன் மஸ்குடைய டெஸ்லா நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிங்கிள் பிராண்ட் ரீட்டைல் ரூட்டுக்காக இன்னும் சில அப்ரூவல் இந்தியன் கவர்மெண்ட்கிட்ட இருந்து டெஸ்லாவுக்கு கிடைக்க வேண்டியது பாக்கி இருக்கு. ஓவராலாக எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் கம்ப்ளீட் பண்ணி டிசம்பர் மாதத்துக்குள்ளே, இந்த வருடம் டிசம்பர் மாதத்துக்குள்ளே இந்தியாவில் டெஸ்லா காரை கொண்டு வந்துடணும் அப்படின்னு எலன் மஸ்குடைய டெஸ்லா நிறுவனம் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நடக்கும், எவ்வளோ வந்து ஸ்பீடப் ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி சமீபத்தில் அமெரிக்கா போயிருந்த ரோட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் நிதின் கட்கரி இருக்கார்ல, அவரும் வந்து டெஸ்லா அதிகாரிகளை சந்தித்து பேசியிருக்காரு. அந்த பேச்சுவார்த்தையிலும் வந்து இவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியாவில் வந்து காரை தயாரிங்க, மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக இந்தியாவில் காரை தயாரித்து இங்கேயே வந்து விற்பனை பண்ணுங்கள். அப்படி நீங்கள் விற்பனை பண்ணும்போது நாங்கள் ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவில் வந்து பொதுவாகவே கார் வாங்குறவங்களுடைய எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது. அப்படிங்கிறதுனால கார், இந்த எலக்ட்ரிக் காரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட். அதனால எலன் மஸ்க் வந்து கூடிய சீக்கிரம் இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி இங்கே வந்து தொழிற்சாலையை ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படிங்கிறதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்குது. அதே நேரத்தில் நிதின் கட்கரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவில் டெஸ்லா கார் உற்பத்தி செய்யப்படும் பொழுது அதனுடைய விற்பனை விலை அப்படிங்கிறது 35 லட்சத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா தடைகளையும் தகர்த்து தெரிஞ்சுட்டு சீக்கிரமாக இந்தியாவுக்குள்ளே டெஸ்லா கார் வரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியும் ப்ரீமியம் சப்ஸ்கிரைபர் கூடிய எல்லாருக்கும் கோடான கூடிய நன்றிகள். காவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா பண்ணிவிட்டு இந்த பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.